இப்போ இந்த பர்ட்டிகுலர் டாபிக்ல குரூப் கிரிமினல் லைபிலிட்டி இல்லைனா ஜாயிண்ட் லைபிலிட்டினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப் கிரிமினல் liability is just contradictory to individual criminal liability in crimes where two or more people are involved in a commission of crime. In such cases all the people are liable for committing a crime. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ 4-5 பேர் போய் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாக்க போகிறாங்க அப்படின்னா 4 பேருமே இந்த இடத்துல லைபிள். ஏன்னா 4 பேரும் சேர்ந்து ஒரு 2 வீலரில் போய் ஒருத்தரை அடிக்க போகிறாங்க, சரிங்களா? அப்போங்க இது பேர் என்ன சொல்கிறாங்க, குரூப் கிரிமினல் அப்படின்னு லைபிலிட்டின்னு சொல்லுவாங்களா, ஜாயிண்ட் லைபிலிட்டி. இவங்க எல்லாருமே வந்து என்ன ஆகும் கண்டுபிடிச்சோன்னா இவங்க எல்லாருமே லைபிள், ரெஸ்பான்சிபிள், பதில் சொல்லணும், சட்டத்துக்கு பதில் சொல்லணும். ஸோ இன் குரூப் லைபிலிட்டி அலாங் வித் டைரக்ட் பார்ட்டிசிபெண்ட் இன்டைரக்ட் பார்ட்டிசிபெண்ட் ஆர் ஆல்சோ காத். இப்போ குத்துறவு மட்டும் இல்லை, அவன் கையை பிடிச்சிருக்கவன், அவனை வந்து அவன் தலையை பிடிச்சிருக்கவன், அவன் காலை வந்து பிடிச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துல லைபிளாக இருப்பாங்க. இல்லை வந்து வண்டியை ஓட்டிட்டு தான் போனேன், நீயும் லைபிள் தான். இல்லை நான் வந்து என்ன பண்ணேன்னா போகிற வழியில் வந்து ஏறினவன், நான் வண்டியில் ஏறினவன், அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க, அடிக்க போனாங்க, பிடிப்பான்னு தான் சொன்னாங்க, திடுப்புன்னு குத்திட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, நீ அதில் ஒரு ஆளாயிட்ட. ஸோ இது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, டேரெக்டாகவோ இன்டெரக்டாவோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அதில் மாட்டுவீங்க. ஸோ த்ரூ பனிஷ்மெண்ட் இன் கிரைம் கமிட்டட் பை குரூப் கேன் பி சேம் ஃபார் ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் தேர் ரோல் இன் த கிரைம். இப்போது குத்துனவனுக்கு வந்து எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி கையை பிடிச்சி மூவ்மெண்ட் பண்ணாமல் அவங்களை கட்டுப்படுத்திருக்காங்க, அவனுக்கு என்னன்னு சொல்லி தனியாக அவனுக்கு ஒரு தண்டனைகள்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்னென்ன செஞ்ச செயலோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து தரப்படும். Most of the planned or organized crimes come under the category of group criminal liability. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கெட்செல்லாம் போட்டு ஒருத்தனை வந்து காலைல இத்தனை மணிக்கு இவர் எந்திரிப்பார், வாக்கிங் போவார், இத்தனை மணிக்கு அவர் வந்து வீட்டுக்கு வருவார், ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா இவர் ஆஃபீஸ் கிளம்புவார், கிளம்பிட்டு போயிட்டு இந்த முக்கியமான இடத்துக்கு போகிறாரு, இந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஈவினிங் வராரு, ஈவினிங் வந்தால் இவர் இந்த இடத்துக்கு பார்க்குக்கு போகிறாரு, அதுக்கப்புறமா இந்த கடைக்கு போகிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அப்சர்வ் பண்ணி பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இதுக்குள்ளே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் பீனல் கோட் 1860 ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் குரூப் லைபிலிட்டி ஹவ் பீன் கவர்ட் அண்டர் ஜாயிண்ட் லைபிலிட்டி. So section 34 to 38 of the IPC 1860 embodies the principles of joint liability in committing crime which are discussed ahead. So IPC நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த IPC இந்தியன் பீனல் கோட் 45 of 1860ல அவங்க 34 சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 34 சொல்லியிருக்காங்களா. செக்ஷன் 34 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆக்ட்ஸ் டன் பை செவரல் பர்சன் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் அ காமன் இன்டென்ஷன். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம அவனை அடித்து கொண்டுட்டோம்னு வச்சுக்குவேன், நம்ம சொத்தெல்லாம் மொத்தமாக நம்ம வந்துடும், இப்போ நம்ம தான் வந்து ட்ரஸ்டியாக இருக்கும், அவனை கொண்டுட்டோம்னா மொத்த சொத்தம் நமக்கு வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவுமே வந்து என்ன பண்ண, எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான், நம்ம எல்லாரும் அடிச்சுட்டு நம்ம அவனை காசை சொத்தை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதுதான் வந்து 34ல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 35ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when such an act is criminal by reason of its being done with a criminal knowledge or intention. 36 effect caused partially by act or partially by omission. 37 cooperation by doing one of several acts constituting an offense. 38 a person concerned in criminal act may be guilty of different offenses அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனில் ஐபிசியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்ட்ஸ் டன் பை செவரல் பர்சன் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் செக்ஷன் 34. ஸோ இப்போ 34 தான் நான் ரீட் பண்ணல, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when a criminal act is done by several person in furtherance to the common intention of all such, இந்த மாதிரி இருக்காங்களா, ஈச் ஆஃப் சச் பர்சன் இஸ் லயபிள் ஃபார் தட் ஆக்ட் இன் த சேம் மேனர் ஆஸ் இஃப் இட் வேர் டன் பை ஹிம் அலோன். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கார்டிங் டு 34ல் எல்லாரும் கூட்டமாகவே செஞ்சாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செஞ்சதாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க, அந்த குற்றம் செய்தவர்களாகவே ஒவ்வொருத்தருமே லயபிள் ஆவாங்கன்னு சொல்கிற செக்ஷன் வந்து 34. ஸோ the 34 section, when a criminal act is done by several persons in furtherance of the common intention of all, each of such persons is liable for that act in the same manner as if it is done by him alone சொல்லிட்டு அதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான கேசஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மித்து சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் AR 2001 SC 1929. ஸோ இந்த மாதிரி கோபிநாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் UP AR 2001 சுப்ரீம் கோர்ட் 2493 அப்படின்னு இவங்க ஒவ்வொருன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து செக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 35 of the act. This section covers an act which is
கிரிமினல் பை ரீசன் ஆஃப் இட்ஸ் பீயிங் டன் வித் அ கிரிமினல் நாலேஜ் ஆர் இன்டென்ஷன். ஸோ என்ன சொல்கிறது, அது என்ன முன்னாடியே ஒரு இன்டென்ஷன், ஒரு ஆல்ரெடி ஒரு யோசிச்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். காரணம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அந்த விஷயத்தோட ஹார்ம்ஃபுல்னஸ் தெரிஞ்சு, க்ரீவியஸ்னஸ் தெரிஞ்சு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 35 கவர் ஆகும். ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் செக்ஷன், whenever an act which is criminal only by reason of its being done with a criminal knowledge or intention is done by several persons, each of such persons who joins in the act with such knowledge or intention is liable for the act in the same manner as if the act were done by him alone with the knowledge or intention. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, effect caused by partially by act or partially by omission. Section 36. Wherever the causing of certain effect or attempt to cause that effect by an act or by an omission is an offense, it is to be understood that the causing of the effect partially by an act or partially by the omission is the same offense. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இன்டென்ஷனலி காசஸ் இசட்ஸ் டெத். ஏ வந்து என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சே இசட்க்கு வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காரு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பார்ஷியலி பை இல்லீகலி ஒமிஷன் டு கிவ் இசட் ஃபுட். இப்போ இசட்டுக்கு சாப்பாடு கொடுக்காம வச்சுருக்காரு. ஆர் பார்ஷியலி பை பீட்டிங், அந்த இசட் என்ன போகிறார், அடிக்கிறார். ஏ ஹேஸ் கமிட்டட் மர்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவி இருக்கார். மனைவிக்கு எந்த சம்பளமும் இல்லை, அவங்க சம்பாதிக்கல, வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு ஏதோ முடியலன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ இந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா, தெரிஞ்சே சாப்பாடு கொடுக்கறது கிடையாது, அவங்கள அடிக்கிறது, அதனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இது மர்டர். அடுத்து, cooperation by doing one of several acts constituting an offense. Section 37. When an offense is committed by means of several acts, whoever intentionally cooperates in the commission of that offense by doing any one of those acts either singly or jointly with any other person commits that offense. வீட்டிலன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அவன் கூட சேராத, அவன் செயற்கை சரியில்லை, அவன் பழகிறது சரியில்லை, நிறைய தேவையில்லாத விஷயத்துலாம் போயிருக்கான், நீ அவன் கூட போகாதப்பான்னு நிறைய பேர் வீட்டில் தலையால் அடிச்சுப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போது தெரிஞ்சோ தெரியாமையே போய் என் ஃப்ரெண்டு தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றீங்கன்னா அவனோட சேர்ந்து நம்மளும் போய் என்ன பண்ண வேண்டியதுதான், வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு போய் நின்று குற்றவாளியாக போய் நின்று வழியே வந்து மாறி எங்கிட்டோ போயிடும். So A and B agree to murder Z by severely and at different times giving him small doses of poison. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு, அவனை போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்குவேன், நம்ம வந்து மேனேஜராக இருக்கோம் ரெண்டு பேரும், நீ டாக்டராக இருக்க, நான் மேனேஜராக இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை கொண்டுட்டோன்னு வச்சுக்குவேன், நமக்கு வந்து ஒரு லம்பாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணுறாங்க, டாக்டர் என்ன பண்ணுறாரு, டேப்லெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது சாப்பாடுலையோ விஷத்தை கலந்து கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்க வேலைக்காரனும் சேர்ந்துக்கிறான்னு நினச்சிக்கோங்க. A and B administer the poison according to the agreement with the intent to murder. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பேச்சு மொழியிலையோ ஒரு அக்ரிமெண்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் பாய்சன் கொடுத்து உனக்கு கொண்டுலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்டென்ட் இருக்குது. சரிங்களா? Izzat dies from the effects of several doses of poison so administered to him. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்களை கொண்டுட்டாங்க, செத்துட்டார் Izzat. Here A and B intentionally cooperate in the commissions of murder, and as each of them does an act by which the death is caused, they are both guilty of the offense through their acts are separate. இப்போ அவங்க தனித்தனியாகவே ஒரு மேனேஜர் அவர் டாக்டராக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த ஒன்றா செஞ்சுருக்காங்க. அப்போது இது என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல இது குற்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ரெண்டு பேருமே வந்து கில்ட்டி, ரெண்டு பேருமே இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 38. பர்சன்ஸ் கன்சர்ன்ட் இன் கிரிமினல் ஆக்ட் மே பி கில்ட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் அஃபென்சஸ். அதாவது ஒரு நபர் ஒரு குற்றம் ஆன ஒரு செயலை செஞ்சுருக்காரு, அவருக்கே வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மனசு வந்து சரியில்லை, சங்கடமாக இருக்குது. இது எப்படின்னா வேறு வேறு அஃபென்சஸ்,
வேற வேறு வித்தியாசமான அஃபென்சஸ் நான் சொல்கிறேன். வேர் செவரல் பர்சன்ஸ் ஆர் என்கேஜ்டு ஆர் கன்சர்ன்ட் இன் தி கமிஷன் ஆஃப் அ கிரிமினல் ஆக்ட். ஒரு கிரிமினல் ஒரு விஷயத்தில் ஒரு ஈடுபட்டிருக்காங்க சரிங்களா, ஒரு குற்றம் செய்யக்கூடிய செயலில் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. தே மே பி கில்ட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் அஃபென்சஸ் பை மீன்ஸ் ஆஃப் தட் ஆக்ட். இப்போது 2 பேரும் என்ன பண்ணா ஒரு விதமான ஒரு வேற வேற ஒரு ஒரு குற்றங்களில் அஃபென்சஸில் அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அட்டாக்ஸ் இசட் அண்டர் சச் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் கிரேவ் ப்ரொவோகேஷன் தட் ஹிஸ் கில்லிங் ஆஃப் இசட் வுட் ஒன்லி பி கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சண்டை போட்டுட்டு இருக்கான், என்ன பண்ணுறான்னா தடுக்க போகிறான், அவன் கீழே விழுந்து தலையில் இடித்து அவர் இறந்துடுறாரு. அவருக்கு தடுக்கணும்னு தான் போயிருக்காரு, ஆனால் அவர் கீழே விழுந்து இறந்துட்டார். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மர்டர்னு சொல்ல முடியாது, இது ஹோமிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பி ஹேவிங் இல் வில் டுவர்ட்ஸ் இசட் அண்ட் இன்டெண்டிங் டு கில் ஹிம் அண்ட் நாட் ஹேவிங் பீன் சப்ஜெக்ட் டு தி ப்ரொவோகேஷன் அசிஸ்ட் ஏ இன் கில்லிங் இசட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே அர்த்தம் தான் வரும். இப்போ பிக்கு வந்து ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது, இசட்டை கொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அண்ட் நாட் ஹேவிங் பீன் சப்ஜெக்ட், ஆனால் இவர் வந்து எதுவுமே பண்ணல, பட் அசிஸ்ட் ஏ இன் கில்லிங். ஸோ ஏ வந்து கொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவர் செஞ்சிருந்தால் இது குற்றமே. இப்போ ஏ சொல்லி ஒரு விஷயம் செஞ்சுருந்தாருன்னா அசிஸ்ட் பண்ணியிருந்தாரு, நீ போ அங்கே தள்ளு அவன் கீழே விழுகட்டும் அப்படின்னா ஒரு அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அது தப்பு. பட் தெரியாமல் விழுகிறது தப்பு கிடையாது சரிங்களா. தடுக்க போயிட்டு கீழே விழுந்துட்டு இறந்துட்டாருன்னா தப்பு கிடையாது. பட் ஒருத்தர் சொல்லி இவனை அந்த இடத்துல போ, அவனை தள்ளி விடு, அந்த இடத்துல கூர்மையான ஒரு பொருளை வச்சுருக்கேன், அதை குத்தி அவன் சாகட்டும் அப்படின்னு அவங்க 2 பேரும் முயற்சி செஞ்சுருந்தாங்க, அந்த எண்ணத்தோடு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா 2 பேருமே குற்றவாளியே. ஸோ சொல்லியிருக்காரு, அவரை சொன்னதை செஞ்சுருக்காரு. ஹியர் தோ ஏ அண்ட் பி போத் என்கேஜ் இன் காசிங் இசட்ஸ் death, B is guilty of murder and A is guilty only of the culpable homicide. இப்போ பாருங்கன்னா முக்கியமான நபர் யார் இந்த இடத்துல வந்து நான் வந்து பிக்கு தெரியும், கொல்ல தான் போகிறோம் நல்லா தெரியும். இப்போது வந்து அவர் சும்மா போய் தள்ளுடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதை அவர் கேட்டு போய் கீழே அவர் விழுந்து அவர் இறந்துட்டார்னா அது கல்பபிள். ஏன்னா அவருக்கு தெரியாது, முன்கூட்டி அவர் தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க. பட் இவர் பி பண்ணது மர்டர்னு எடுத்துக்கிறாங்க, ஏன்னா அவருக்கு முன்கூட்டி தெரியும், ஏன்னா ஒரு முக்கியமான கூர்மையான பொருள் தான் வச்சுருந்துருக்கார். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு கேஸும் படிக்கும்போது நம்ம இன்டர்பிரேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்தால் கேஸ் இப்படி டீல் பண்ணணும், இப்படி வந்தால் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரூப் இல்லை ஜாயிண்ட் லயபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லயபிலிட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தோம், எல்லாருமே சேர்ந்து இருந்தாலும் ஒரு நபர் தனிப்பட்ட நாளோட தாக்குதலால் ஒருத்தர் இறந்தார்னா அது இண்டிவிஜுவல். இதுவே ஒரு 2, 3, 4 பேர் என்ன சொல்கிறாங்க, சேர்ந்து ஒருத்தரை துன்புறுத்தி சாவடிக்கணுமோ இல்லை வந்து பாய்சன் வச்சு சாகடிக்கணும், இல்லைனா வந்து தள்ளி விட்டு சாவடிக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு செஞ்சு 2 பேரும் ஒரே முயற்சியாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிளாக ஜாயிண்ட் லயபிலிட்டி. 2 பேருமே அதுக்கு ஒரு விதத்தில் ரெஸ்பான்சிபிள் தான், 2 பேருமே குற்றவாளிகள் தான். ஆனால் அது பெயர்கள் மாறுபடும், அவங்களுக்கான தண்டனைகள் வித்தியாசப்படும், அவ்வளோதான்.